வணக்கம் காய்ஸ், இன்னைக்கு தான் எனக்கு கடைசி பிராக்டிக்கல். அதுக்காக எல்லாரும் ஃபார்மல்ஸ் உட்கால வர சொல்லியிருந்தாங்க. நானும் எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் நேற்றுக்கு அயன் பண்ணி வச்சுட்டு அதை இன்னைக்கு எடுத்து போட்டுன்னு காலேஜ் கிளம்பிட்டேன். அப்புறம் இந்த வருஷம் முடிய 33 நாட்கள் தான் இருக்கு. அது உருப்படியான முறை யூஸ் பண்ணிக்கிறதுல இன்னைக்கு டே 32. நமக்கு CA2 நடக்கும்போது கூட தொடர்ச்சியா வீடியோ போட்டேன். ஆனா அந்த பிராக்டிக்கல் அப்போ ஒன்னு விட்டு ஒரு நாள் தான் வீடியோவே போட முடியுது. ஆல்ரெடி வீடியோ போடும் போது முன்னா நாள் எடுத்து வச்சு அடுத்த நாள் தான் வீடியோவே போடுவேன். இதுல நடுவுலயும் ஒரு நாள் கேப் போடும் போது 2 நாளுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்றதே மறந்து போயிடுறேன். வீடியோ எடிட் பண்ணும் போது தான் சில விஷயங்கள் ஞாபகமே வருது. அந்த லட்சணத்துல வீடியோ போட்டுட்டு இருக்கேன். சரி, புலம்புனது போதும். இன்னைக்கான கதைக்குள்ள போவோம். கிளாஸ் வந்தது எல்லாம் தாறுமாறா வைவாக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. வழக்கம் போல நம்ம சாக்லேட் பாய் தருண் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தது எல்லாத்தையும் மறந்து போயிட்டானா. அதனால கொஞ்ச நேரத்துக்கு ChatGPT ஆன்சர் எல்லாம் போட்டு மண்டைக்குள்ள சிப்பு போட்டு ஏத்திட்டு இருந்தான். நமக்கு இன்னைக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் பிராக்டிகல், அதுக்காக இன்டர்வியூ மாதிரி கண்டக்ட் பண்ணிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன், அதுக்கப்புறமா நம்மளுக்கு கொடுத்த இந்த டாபிக். என்னோட டாபிக் வந்து டஸ் சோஷியல் மீடியா மேக்ஸ் பீப்புள் மோர் ரியல் ஆர் மோர் ஃபேக். நான் இன்ட்ரோடக்ஷன் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனேன். பட் எனக்கு கொடுத்த இந்த டாபிக் பத்தி நான் எதுவுமே பார்க்கல. அங்க எனக்கு என்ன கரெக்டா தோணுச்சோ அதை அப்படியே சொல்லிட்டேன். பந்திக்கு முந்திக்கிற மாதிரி என்ன கொஸ்டின் எல்லாம் கேட்க போறாரோன்னு முன்னாடியே கெஸ் பண்ணி எல்லாத்தையும் அந்த டாபிக்லயே எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டேன். சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா சாரும் ஒரு ஸ்மைல போட்டாரு. அதுக்கப்புறமே தெரிஞ்சு போச்சு கிரீன் டிக்கு கன்ஃபார்ம்னு. அந்த சந்தோஷத்திலே சாப்பிட்டு முடிச்சிட்டு ரூம் வந்துட்டேன். ரூம் வந்ததுமே ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு சாயந்தரம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஒர்க் அவுட் குள்ள குதிச்சிட்டேன். நீங்க எனக்கு பிளான்ஸ்க்கான பயிற்சி தான். நீங்க யார்கிட்ட போய் ஸ்டாட்டிக்ஸ்ல எது டஃபஸ்டான ஸ்கில்னு கேட்டாலும் எல்லாரும் பிளான்ஸ் தான் சொல்லுவாங்க. இந்த ஸ்கில் அன்லாக் பண்றதுக்கு நிறைய பேருக்கு 2 வருஷத்துக்கு மேல எல்லாம் டைம் எடுத்திருக்கு. இந்த ஸ்கில்லுக்கு நீங்க கன்சிஸ்டன்சியா பயிற்சி பண்ணா மட்டும் தான் இதை உங்களால அன்லாக் பண்ண முடியும். ஆனா என்னால தான் இதுல சரியா கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியறது இல்ல. நமக்கு ஷோல்டர் இன்ஜுரி இருக்கிறதுனால நான் என்னதான் சரி பண்ணிட்டு இதுக்குள்ள குதிச்சாலும் எதனா ஒரு தடங்கள் வந்துருது. நானும் பாக்குறேன் எத்தனை மாசம் தான் இந்த ஸ்கில் அன்லாக் பண்றதுக்கு ஆகுதுன்னு. நீங்க இந்த மாதிரி காலிஸ்தானிக்ஸ் வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க பயிற்சி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளுக்கு ஒரு பெரிய வேலை பெண்டிங்ல இருந்தது. அதுதான் துணி மடிச்சு வைக்கிறது. என்னால ஒரு 2 நாளாவே சோம்பேறி பட்டுக்கு எந்த வேலையுமே பண்ணாம இருந்தா. நான் இன்னைக்கு மண்டேல மோட்டிவேஷன் லெவல் பீக்கு ஏறினதுனால எல்லா துணியும் மடிச்சு வச்சுட்டு ரூம் கிளீன் பண்ணிட்டு இன்னைக்கு நாளை சக்சஸ்ஃபுல்லா எண்டிங் பண்ணிட்டேன். அப்புறம் நாளைக்கு ஒரு புது வீடியோ பார்க்கறேன். இத்துடன் உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜனா காலிஸ்தானிக்ஸ். டாடா பை.